ராகு வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் போகிறதுனால நீங்கள் நினச்ச மாதிரி ஃபினான்சஸ் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த வருடம் அதாவது ஃபினான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி இல்லை 10-15 வாட்டி யோசிங்க. நம்பர் 1. 2வது, உங்கள் குடும்பத்தினர்கள்கிட்ட இதை பற்றி ஆலோசனை பண்ணுங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக டிசிஷன் எடுக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை ஃபினான்ஷியல் விதமாக நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கும். நீங்கள் கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள் நிறைய ஏற்படலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு பேங்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படும். நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஃபினான்சஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஃபினான்ஸ் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. லைக் பே ஹைக்கு, உங்களுக்கு ப்ரொமோஷன் ஹைக் கிடச்சலாம், இல்லை அந்த பே ஹைக் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கூட பிறந்த அண்ணா, அந்த மாதிரி அக்கா, எல்டர் சிப்ளிங்ஸ் கூட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் அடிதடிகள் வருவதற்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு கேது வந்து 5ஆம் வீட்டில் போகிறதுனால குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பல விதமான மாற்றங்கள் இருக்கும். அவங்க எஜுகேஷன் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கலாம். ஸ்கூல் மாற்றணும், இல்லை இதை மாற்றணுன்ட்டு இருக்கேன், இந்த பையனை டியூஷனில் போடணுன்ட்டு இருக்கேன், பையனுக்கு இந்த மாதிரி இல்லை பொண்ணுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போடணுன்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் இருக்கும் ஒரு உறவுலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி நீங்கள் ஃபினான்சஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் குழந்தைகள் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் அந்த மாதிரியான செலவுகளே உங்கள் ஃபினான்சஸை ஒரு லெவலுக்கு ட்ரெயின் பண்ணும்.